ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாசா ஸ்பேஸ் சென்டரை சுற்றி பார்க்கலாம். நாங்கள் இங்கே ஹியூஸ்டன் டெக்ஸஸில் இருக்க நாசா ஸ்பேஸ் சென்டருக்கு வந்திருக்கோம். இங்கே அப்போலோ மிஷனில் யூஸ் பண்ண ராக்கெட், மூன் லேண்டிங் செட்டப், மூன்லேருந்து கொண்டு வந்த சாயில், மூணு மார்ஸ்லேருந்து கொண்டு வந்த கல் இருக்குது. அதை நம்ம தொட்டு பார்க்கலாம். சரி வாங்க இப்போ சுற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் ட்ராம் டூர் போகணும். வாங்க இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அப்பா, இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ராக்கெட். இந்த ராக்கெட்டை பார்க்க தான் நாங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தோம். இந்த ராக்கெட் பெயர் சாட்டர்ன் 5 ராக்கெட். மனுஷனை அனுப்ப அப்போலோ மிஷனுக்காக நாசாவால் உருவாக்கப்பட்டது. இதன் ஹைட்டு 360 ஃபீட் டால். இந்த ஹைட்டு நம்ம ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை விட 60 ஃபீட் உயரம்னு சொல்கிறாங்க. இதோட வெயிட் 6.2 மில்லியன் பவுண்ட்ஸ். இந்த சாட்டர்ன் 5 ராக்கெட் ரொம்ப பவர்ஃபுல்லான ராக்கெட். இதில் மொத்தம் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஸ்டேஜ் 1 S1C சொல்கிறாங்க. இதில் 5 F1 ராக்கெட் என்ஜின் இருக்குது. இதில் யூஸ் பண்ணுற ஃபியூவல் கெரோசின் அண்டு லிக்விட் ஆக்சிஜன். ஸ்டேஜ் 2 S2ன்னு சொல்கிறாங்க. இதில் 5 J2 ராக்கெட் என்ஜின் இருக்குது. இதில் யூஸ் பண்ணுற ஃபியூவல் லிக்விட் ஹைட்ரஜன் அண்ட் லிக்விட் ஆக்சிஜன். ஸ்டேஜ் 3 S4Bன்னு சொல்கிறாங்க. இதில் 1 J2 ராக்கெட் என்ஜின் இருக்குது. இதில் யூஸ் பண்ணுற ஃபியூவல் லிக்விட் ஹைட்ரஜன் அண்ட் லிக்விட் ஆக்சிஜன். ஸ்டேஜ் 3க்கு அப்புறம் இருக்கிற இந்த பகுதி தான் ஆக்சுவல் ஸ்பேஸ் கிராஃப்ட். இதில் லியூனார் மாடியூல், சர்வீஸ் மாடியூல், கமாண்ட் மாடியூல் இருக்கும். கமாண்ட் மாடியூலுடன் லான்ச் எஸ்கேப்பிங் சிஸ்டம் கனெக்ட் ஆகிருக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, லான்ச் போது எதனா எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருதுன்னா அப்போ ஆஸ்ட்ரோனாட் இந்த லான்ச் எஸ்கேப்பிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க. கமாண்ட் மாடியூலில் தான் ஆஸ்ட்ரோனாட் இருப்பாங்க. மொத்தம் 3 ஆஸ்ட்ரோனாட் இந்த கமாண்ட் மாடியூலில் இருப்பாங்க. பார்ப்பாங்க அந்த இது லூனார் மாடியூல்.
அப்போலோ 17 மிஷன் தான் மூணுக்கு மனுஷனை அனுப்பின கடைசி மிஷன். இங்கே ஒவ்வொரு அப்போலோ மிஷன் பற்றியும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மிஷன்லேயும் யார் யார் போனாங்க, எந்த வருஷம் போனாங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் சூப்பராக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அப்போலோ 11 மிஷனு இது வந்து ஜூலை 1969 வந்து போனாங்க. இதில் யார் யார் போனாங்கன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங், பஸ் ஆல்ட்ரின், மைக்கேல் காலின்ஸ் போனாங்க. இதில் நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து கமாண்டராக இருந்திருக்காரு. பஸ் ஆல்ட்ரின் வந்து லூனார் மாடியூல் பைலட்டாக இருந்திருக்காரு. மைக்கேல் கோலின்ஸ் வந்து கமாண்ட் மாடியூல் பைலட்டாக இருந்திருக்காரு. குழந்தை இருக்கிறவங்க கண்டிப்பாக ஸ்ட்ராலர் கொண்டு போங்க. ஏன்னா நாசா ஸ்பேஸ் சென்டர் ஃபுல்லாக கவர் பண்ணணுன்னா நம்மளுக்கு எப்படியும் 1 day ஆகும். நாங்கள் ஜென்ரல் அட்மிஷன் டிக்கெட் தான் வாங்கினோம். இதில் வந்து 2 ஃப்ரீ ட்ராம் டூர் இருந்தது. ஒன்று வந்து Saturn 5 ராக்கெட்டை பார்க்குறதுக்கு, இன்னொன்று வந்து ஆஸ்ட்ரோனட் ட்ரைனிங் சென்டர் சுற்றி பார்க்குறதுக்கு. எங்களால் வந்து ஒரு ட்ராம் டூர் தான் போக முடிஞ்சுது. ஏன்னா நாங்கள் லேட்டாக போனதுனால. அதனால் நீங்கள் சீக்கிரமாக போனீங்கன்னா நீங்கள் 2 ட்ராம் டூரையும் உங்களால் சுற்றி பார்க்க முடியும். இந்த ஸ்பேஸ் சூட் அப்போலோ மிஷனில் ஆஸ்ட்ரோநாட்டால் யூஸ் பண்ண ஸ்பேஸ் சூட். இங்கே என்ன இருக்குதுன்னா, மூணில் இருந்து கொண்டு வந்த லூனார் சாயில், ராக் இதெல்லாம் நம்ம பார்வைக்காக வச்சுருக்காங்க. இந்த ராக் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க, எந்த மிஷன் மூலமாக மூணில் எந்த பகுதியிலேருந்து கொண்டு வந்தாங்க என்கிற டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இங்கே மூணில் லேண்டிங் பண்ணும்போது எப்படி இருந்துன்னு அந்த செட்டப்பை அப்படியே வச்சுருக்காங்க. மூணில் இருந்து பார்க்கும்போது நம்ம ஆஸ்ட்ரோநாட்க்கு ஸ்கையில் எந்த ஸ்டார்ஸும் தெரியலையா.
இதுதான் அப்போலோ 17 மிஷனில் பயன்படுத்திய கமாண்ட் மாடியூல். இந்த கமாண்ட் மாடியூலில் மொத்தம் 3 ஆஸ்ட்ரோனாட் இருப்பாங்க. இந்த அப்போலோ 17 மிஷன் தான் மனுஷனை மூணுக்கு அனுப்பிய கடைசி மிஷன். இதுதான் ஸ்கை லேப் 1G ட்ரெய்னர். இங்கே தான் நம்ம ஆஸ்ட்ரோனாட்ஸ்லாம் முதலாக ஸ்பேஸில் போயிட்டு எப்படி வாழ்கிறதுன்னு ட்ரைனிங் எடுத்தாங்களாம். Orienting capsule into the wing. இது ஸ்பேஸ்லேருந்து வந்த எரிக்கல். இதை நம்ம பார்வைக்காக வச்சுருக்காங்க. இதை நம்ம தொட்டு பார்க்கலாம்.